ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 11/6/2024 எம்டி சார் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் மெசேஜ்னு போட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் மெசேஜ்னால் என்னன்னு இப்போ உள்ளே போய் பார்த்தோம்னா, அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா என்னது சேலரியை பற்றி சொல்ல போகிறாங்க போலக்க. சிஎம் மெம்பருக்கு எப்போ சேலரி சொல்ல போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக உள்ளே போய் நானும் எல்லாரையும் மாதிரி கேட்கறதுக்கு உள்ளே போனால், அந்த வீடியோவில் பார்த்தா என்னென்னா ஒரு செகண்ட் சொடக்கு போட்டு முடிக்கக்குள்ளேயே அந்த ஒரு செகண்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓஎம்முக்கு போட்டாச்சு, அதுக்கடுத்து பிஎம்க்கு வந்து இந்த வாரம் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, புதன்கிழமை வேலைக்கிழமைக்குள்ளே வந்துடும், அவங்க எல்லாருக்கும் வந்துடும் அப்படின்னாங்க. எனக்கு கீழே டவுன்லைனில் இருக்கிறவங்களுக்கு பிஎம்மில் இருக்கிறாங்க. இன்றைக்கி புதன்கிழமை தான், இதுவரையும் வரல, நாளைக்கு வரலதா என்னன்னு தெரியல. வந்துடும் நினைக்கிறேன். சரி, வந்தால் சந்தோஷம். அப்புறம் இது என்னது சிஎம் மெம்பருக்கு சொல்லுவாங்க போலக்க அப்படின்னு பார்த்தா அடுத்த வாரம் வருங்காங்க. இது எப்படி சார் அடுத்தடுத்த வாரம்னு பார்த்தா, சரி குரூப்பை விட்டு வெளியில் இந்த வீடியோலாம் கேட்டுட்டு நான் வெளியில் போய் ஒரு குரூப்பில், எல்லோரும் குரூப்பில் இருப்பாங்கள, அதே மாதிரி நானும் ஒரு குரூப்பில் இருக்கிறேன்ல, அந்த குரூப்பில் வந்து போய் பார்த்தோம்னா அவங்களே ஒரு டேட் போட்டு கொடுத்துட்டாங்க. பார்த்தா இந்த தேதியிலேருந்து இந்த தேதி, இந்த தேதியிலேருந்து சிஎம்மு, இந்த தேதியிலேருந்து டிஎம்மு, இந்த தேதியிலேருந்து டிஎம்மு அப்படின்ட்டு போட்டால், சிஎம் பார்த்தோம்னா எத்தனாம் தேதி வராங்கன்னு பார்த்தா ஜூன் 30 ஜூலை 6 வருது. அந்த தேதி வருது. இது நியாயமா சார்? என்ன அப்படி ஏதாவது ஒரு கொஸ்டின் யாராவது குரூப்பில் கேட்டால், எதாக இருந்தாலும் போய் ஆஃபீஸில் போய் கேளுங்கங்க. ஆஃபீஸில் போய் கேட்டால் எம்டி சார் வீடியோ போடுவாருங்காங்க. எம்டி சார் என்ன சொன்னார்? நான் டெய்லி வீடியோ போடுவேன்னு சொன்னார். இப்போ வீடியோ போடலை. நீ டெய்லியும் போட வேண்டாம் சார், எப்போயாவது ஒரு தடவை போடுறீங்க. போடுற வார்த்தை மக்களுக்கு வந்து பிரயோஜனம். நீங்கள் வீடியோவே போடலாட்டாலும் பரவாயில்ல, சம்பளத்தை போடுங்க சார். அது இப்போ 1 மாதம் 2 மாதம் சமாளிச்சுக்கலாம், எத்தனை மாதம் சமாளிக்கிறது? நான் பிப்ரவரி மாதம் வாங்க வேண்டிய சம்பளம் என்ன பிப்ரவரி மாதம் வாங்க வேண்டிய சம்பளத்தை மார்ச் 3 ரெக்வஸ்ட் கொடுத்தேன். அந்த 3 அந்த வாரத்துலேயே போட்டுட்டாங்க. எனக்கு என்னது சம்பளம் போடலை, இன்ஃபர்மேஷன் கொடுத்து இனிமேல் சம்பளம் எனக்கு ஜூன் மாதம் தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. ஜூன் 4 வரையும் எலெக்ஷனுக்காக இத்தனை நாள் நிறுத்தி வச்சிங்க. சரி, அதில் ஊடால வேறு கேஓசி கழுத ஓசின்னு எல்லாத்தையும் எனக்கு கவமாக வருது சார். அதனால தான் ஏதாவது இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தாலும் நம்ம கஞ்சி குடிக்கிறது காசு வேணும்ல சார். யார்கிட்ட பேசுகிறதுன்னு தெரில. இப்போ அங்கே போய் கேளுங்கிறாங்க, இங்கே போய் கேளுங்கிறாங்க, காசு வேணும்ல. கடன் வாங்கினவங்ககிட்டலாம் கடன் அந்த பேச்சு பேசுகிறாங்க. சொன்ன தேதிக்குள்ளே 30 போடுறேன்னாங்க ஜூன். சரி, நம்மளுக்கு 4 வந்துடும் போலக்குன்ட்டு எல்லோரும் மாதிரி நானும் ஆன்ட்டு 4 விளையாட்டுறோம். அந்த வாரத்துக்குள்ளே 7 8 வந்துடும் போலக்குன்னு பார்த்தா, இப்போ ஓஎம்பிஎம்க்கு எவ்வளோ காசு வரும்? ஒருத்தர் 1000 ரூபா தாண்டி இருக்க மாட்டாங்க ஓஎம்பிஎம்லாம். அதான் அவங்களுக்குலாம் போட்டுட்டாங்க. சரி, ஸ்டோர் வச்சுருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் போடுறாங்க காசு. ஏன் சிஎம்க்குலாம் போட மாட்டேங்காங்க? இல்லை அந்த தேதிப்படி போட்டு விட்டுலாம்ல, அந்த ஆர்டர் படி போட வேண்டியதான். 3 அந்த மார்ச் மாதத்துலேருந்து போடலைன்னா மார்ச் 3 4 5 அப்படி ரெகுலராக அந்த டேட் படியே போட்டுட்டு வர வேண்டியன. அப்போ எல்லா கேட்டகரியில் இருக்கிறவங்களும் ஒன்று போல் சம்பளம், எல்லா ஊரில் இருக்கிறவங்க, எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க ஒன்று போல் போய்கிட்டே இருக்கும்ல சம்பளம். ஏன் இப்படி திடீர்னு போடுறாங்க? இப்படி போட்டால் யாருக்கு என்ன தான் பண்ணுறது? எல்லோரும் காசுக்கு ஒன்று போல் அப்படின்னு பண்ணிட்டு என்ன கம்பெனியை இழுத்து மூடி போகிறாங்களா என்னன்னு தெரில. எப்படி இருந்தாலும் இப்போ 3 மாதம் இல்லைன்னா அத்தனை பேரும் இப்போ இதில் இந்த எத்தனை பேர் இதாகவும் தெரில. சொன்னோன்னா பொறுமையாக இருங்க. எவ்வளோ பேர் பொறுமையாக எவ்வளோ நாள் இருப்பாங்க சார்? இப்போ வாங்கிக்கிட்டு இருக்காங்க, சேர்த்து வச்சுருக்காங்கன்னா பொறுமையாக இருப்பாங்க. 1 மாதம் ஒரு குடும்பத்தை நடத்துறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சார். இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். நான் என் குழந்தைக்கு நான் போய் என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன்? இப்போ தரல, 4 தரல, நான் போய் என்ன சொல்லிட்டு வந்தேன்? நான் இந்த மாதம் கடைசிக்குள்ளே கட்டிட்டு வந்துடுறேன் சார், தயவு செஞ்சு என் பிள்ளையை சேர்த்துங்க சார்ன்னு சொல்லிவிட்டு அடுத்த கிளாஸுக்கு நோட்டு புக்கை பிச்சை எடுத்த மாதிரி கேட்டுட்டு வந்திருக்கேன். சரி, ஸ்கூலில் சொல்லிட்டு வந்துட்டேன். கடன் கேட்குற வந்தவங்க போன மாதமே வந்தாங்க. இந்த வீட்டு மாதத்தில் வந்து அந்த பேச்சு பேசிட்டு போயிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன்,
எங்கள் மேலே உள்ளவங்கள்ட்ட குரூப்பில் கேட்டால் என்ன சொன்னாங்க, இல்லைம்மா எப்போ வந்துடும் சார், என்ன சார் ஏதாவது வீடியோ அதை பற்றி போடுவாங்களா என்னன்னு கேட்டால், இல்லை ஜூன் 2வது வாரத்தில் பணம் வந்துடும்னு கடன்காரங்கிட்ட உறுதியாக அடித்து சொல்லுங்க. நாங்கள் அடித்து எங்கே சொல்ல, நான் சொல்லிட்டேன் 2வது வாரம் வாங்கன்னு. இங்கே பணம் போட்டு விடணும்ல, பணம் நீ சரி 30ஆந்தேதிக்குள்ளே போட்டு விட்றேன்னாங்க. 30ஆந்தேதிக்குள்ளே போட்டு விடணும்ல. என் கமெண்டை வந்து வாசித்து பாருங்கள் சார். ஒவ்வொரு ஆளும் இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்களே, எப்போ தான் சம்பளத்தை போடுவாங்கன்னு தெரியல. சிஎம்க்கு ஐயா சாமி காசு சிஎம் போட்டு விடுங்க சார், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதுக்கு எத்தனை லைக்கு பாருங்கள். இது வந்து இத்தனை பேர் யூடியூப் பார்க்க தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில. உங்கள் சேனல்லேருந்தே வருமானம் நிறையா வருமே சார். எம்டி சார் அதையாவது எடுத்து போட வேண்டியன, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரில. இப்படி இருந்தால் இப்போது இப்படி காசு போடாமல் இருந்தால் இத்தனை பேர் எப்படி ஆதரவு தெரிவிப்பாங்க? நம்பிக்கை போயிடும் போலக்கு. அப்படி இருக்குது உங்கள் மேலே இருந்த நம்பிக்கையும். பொறுமையாக இருங்க பொறுமையாக இருக்கிறோம். அந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டேங்கிங்களே சார், எம்டி சார். சரி, கோவமாக வருது. நேற்று நைட்டு உங்கள் மெசேஜை பார்த்தா, ஒருத்தர் மெசேஜை பார்த்தா அவ்வளோ ஆறுதலாக இருக்கணும், ஒரு பீஸ்ஃபுல்லாக தூக்கம் வரணும். ஒருத்தர் பேசுன கேட்டால் உங்கள் பேச்சை கேட்டால் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வெளியில் காலையிலேருந்து ஒரே தலைவலி, டென்ஷனு, வீட்டில் ஒரே பிரச்சனை. அப்படி தலைவலியாக இருக்குது. ஒரு நிம்மதி இருந்தது. உங்கள் வேலையை பார்த்தா, உங்கள் ஒர்க்கை பார்த்தா சரி 4 பேர்கிட்ட சொல்லணும், சந்தோஷம் செய்யணும் இருக்குது. சம்பளம் இல்லை. இது மாதிரி இன்னும் 2 மாதத்தில் போட்டோன்னா என் குடும்பம் செத்து தூக்கில் தொங்கிடும். தொங்கு காரணம் அது அந்த சாராக தான் இருக்கும். என்ன இந்த எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கூட எதிர்க்க இருக்கிறவங்க கூட ஏற்கனவே கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிமா. இப்படியே போய்கிட்டே இருந்தால் எதிரில் இருக்கிறவங்க கூட வெளில உள்ளக்க கம்பெனியில் இருக்கிறவனே நேராக போய் பேசுறதுக்கு தோதாதான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். பொறுமையாக இருக்கலாம். காசு இருக்கிறவன் பொறுமையாக இருப்பான். நாங்களும் பொறுமையாக எவ்வளோ நாள் இருக்கேன் சார். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாதம் ஆயிடுச்சு. 4 மாதம் சார். நீங்கள் காசு இல்லாமல் எங்கள் இருந்து பாருங்கள் சார். இல்லை நாங்கள் எல்லோரும் உங்கள் கம்பெனியில் வந்து உட்கார தான் செய்யணும். நீங்கள் ப்ரெஸ்ஸிலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு தான் கொடுத்தாகணும் போலக்க. எல்லாம் இருந்து என்ன செய்ய, கடன் வாங்கி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் அடைக்கணும்ல. யாருக்கும் கடன் இல்லாமலாம் இருக்காது. கடன் அடைக்கணும்ல சார். மனுஷனுக்கு மான மரியாதை ரொம்ப முக்கியம் இல்லை. இந்த வார்த்தையில் சொன்ன தேதிக்கு கொடுக்கணும்ல சார். உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சனை நீங்கள், அதுக்கடுத்து கேஓசி பிரச்சனை நீங்கள். இப்போ என்ன போட்டிருக்காங்க தெரியுமா குரூப்பில்? நிர்வாகம் என்னமோ போட்டிருக்காங்க. நிறுவனத்தின் காரணமாகன்னு போட்டிருக்காங்க. நிறுவனத்துக்கு என்ன பிரச்சனை? ஏதோ பிரச்சனை இருக்கட்டும். எங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்க தான் சரி. எல்லா மனுஷனுக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கும். கம்பெனி ரன் ஆகுதுன்னா பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு தானே சார் ரன் பண்ணுறீங்க. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்களா சார்? நான் இத்தனாந்தேதிக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்க. உங்கள் கூட உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு எல்லோரும் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோமா, நிற்கிறோம். உங்களுக்கும் பிரச்சனைனா எல்லோரும் நிற்கிறோம். அப்படியே எங்கள் வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை என்னது? பணம் தான் தேவை சார். கொஞ்சமாவது போட்டு விடணும்ல சார். நீங்கள் இப்பயும் சொல்கிறீங்க, போடுறீங்கன்னு தான் சொல்கிறீங்க, போட மாட்டேங்கலாம் சொல்லலை. போடுறது தேவைப்படும் போது போடணும் சார். நீங்கள் அடுத்தடுத்து மாதம் கொடுப்பீங்க. இந்த 4 மாதம் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு, எல்லோரும் கோடீஸ்வரன் கிடையாது, எல்லாருமே கீழ்த்தரத்துலேருந்து எல்லோரும் இருக்கோம். எல்லோரும் பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல. உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னா எல்லோரும் நல்லா பேசுவாங்க உங்கள்கிட்ட. மக்கள்லாம் எவ்வளோ போய் கமாண்டை வாசித்து பாருங்கள் சார். உங்கள் கமாண்டை போய் ஒவ்வொருத்தவங்க பாருங்கள். எப்போ தான் பாருங்கள் வித்ட்ரா வந்தால் நல்லா இருக்கும்னு எத்தனை பேர் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் பணத்தை இது கமாண்டெல்லாம் வாசிப்பீங்களா என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வந்து வீடியோ போட்டிங்கன்னா அந்த வீடியோவில் உங்கள் மூஞ்சி வரும், எல்லோரும் பார்ப்போம். இப்போ ஏன் மூஞ்சி போட மாட்டேங்கிங்க, ஆடியோ மட்டும் போட்டு விட்றீங்கன்னு எனக்கு தெரியல. வெறும் ஆடியோ மட்டும் போட்டு விட்றீங்க. அதிலே பாதி என்ன பண்ண காத்திருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கடுத்து ஏற்கனவே 2 பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதா சொன்னீங்க. அந்த ஓப்பன் பண்ணிங்களா என்னென்னு எனக்கு தெரியலை. சரி, ரொம்ப டென்ஷனாக இருக்குது சார். ஏன்னா நீங்கள் பணம் வந்து போட்டு விடாதது எல்லாருக்கும் அவ்வளோ இதாக இருக்குது.
போய் நீங்கள் கமெண்டை வாசித்து பாருங்கள். நான் ஒருத்தி மட்டும் அப்படி பேசலை, எல்லோரும் அப்படி தான் பேசுகிறாங்க. இந்த பாருங்கள், பணம் கொடுத்தா மட்டும் எதிரின் திட்டத்தை முடிச்சிருக்க முடியும் சார் அப்படின்னு போட்டிருக்கான். பாருங்கள், லோன் கட்ட வசதி இருக்கும். ஓஎம்பிஎம் எல்லாருக்கும் லோன் வாங்கி கட்ட தேவையில்லை. அவங்கெல்லாம் என்ன சார் ஓஎம்பிஎம்மில் என்ன எவ்வளோ சார் அமௌண்ட்டு எவ்வளோ சார் வாங்கியிருப்பாங்க? அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, எல்லாம் இல்லை. 1000 ரூபாய்க்கு மேலே போயிருக்காது சார் சம்பளம் ஒரு ஆளுக்கு. அவங்க வாங்கினாலும் 150 ரூபா 200 வாங்கியிருக்கோம். இந்த சிஎம் வாங்குறவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்களை நம்பி கட்டியிருக்காங்க பணம். இங்கே பாருங்க, ஆபத்தை பார்க்காம நீங்கள் ஒன்று போய் கமெண்டை போய் வாசித்து பாருங்கள் சார். தயவு செஞ்சு கமெண்டை வாசித்து பார்த்துட்டு போய் நாளைக்காவது எங்களுக்கு சம்பளத்தை போட்டுவிடுங்க சார். பாவம் சார், எங்களை மாதிரி ஆளுகளெல்லாம் என்ன இந்த மாதிரி 2 மாதம் நீங்கள் போடாம விட்டீங்கன்னா எங்களை மாதிரி இருக்கிற ஆளுகள்லாம் இருக்க மாட்டாங்க பூமியில். எங்களை வாழ வச்சது நீங்கள் தான் சொல்கிறோம். எங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் தான் காரணமாயிடாதீங்க சார். எங்களை ஒவ்வொரு கமெண்ட்டையும் பாருங்கள் சார், அவ்வளோ இதாக இருக்குது, வேதனையாக இருக்குது. வாசிக்கிற எங்களுக்கே வேதனையாக இருக்குது. நீங்களாம் போய் வாசிப்பீங்களா என்னன்னு தெரில சார். கம்பெனியில் அந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன், இங்கே ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, கேட்க சந்தோஷமாக இருக்குது. சம்பளம் போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். நீங்கள் சிஎம் என்னது ஓஎம்முக்கும் பிஎம்முக்கும் கடைசியில் கூட போட்டிருந்தா கூட அது பெருசாக அவங்களுக்கு அது அவங்களுக்கு பெருசாக தோணாது சார். ஏன்னா அவங்க வாங்குகிற சம்பளத்தை வெளியில் ஏதாவது வேலைக்கு போய்கிட்டே இருப்பாங்க, அந்நேரம் அதை சரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் சிஎம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களையே நம்பியிருப்பாங்க, உங்கள் குடும்பத்தையே நம்பி உங்கள் வேலையிலே உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உட்காந்து இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் என்னென்ன ஏற்கனவே 3 மாதம் ஒப்பேத்தியாச்சு, இன்னும் ஏற்கனவே 3 மாதம் ஒப்பேத்தியாச்சு, இன்னும் ஒரு 2 மாதம்னா ஜூலை மாதம் கடைசியில் தான் வந்து சேரும் போலக்கு. அது வரை யார் சார் காத்துக்கிட்டு இருப்பா? என்னமோ என்னோடய வேதனையும் கஷ்டத்தையும் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிஎம் பிளான் போட்டுருக்கவங்களுக்கு சம்பளம் போடாதது என்ன மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் சம்பளம் போட்டுவிடுங்க தயவு செஞ்சு. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நான் கம்பெனி மேலே நல்லாயிருக்கும். கம்பெனிக்கு நம்மளும் சரி, எல்லோரும் ஒவ்வொருத்தரும் எப்படி ஆதரவாக இருக்கும். ஏதாவது ஒன்று எல்லோரும் எப்படி நீங்கள் கோயம்புத்தூருக்கு நீங்கள் சொல்லாமல் ஓடி வந்தாங்க, அதே மாதிரி எல்லாருமே எல்லா விதத்துலையும் இருக்காங்க. இப்போ மக்களுடைய வேதனையை நீங்கள் புரிஞ்சுக்கிடாமல் எனக்கு மாதிரி எல்லாருக்கும் வேதனையாக இருக்குது சார். விதவைகள்லாம் பாருங்கள் எப்படி பணம் கேட்குறாங்க. எல்லோரும் கம்பெனியில் போய் கேட்டோம், யார்கிட்டே எங்கக்கிட்ட மேலே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டோம்னா பொறுமையாக இருங்கங்க சார். கம்பெனியில் ஆஃபீஸில் போய் பிரான்ச்சில் போய் கேளுங்கங்க. பிரான்ச்சில் போய் கேட்டோம்னா எம்டி சார் வீடியோ போடுவார் பாருங்கங்க. நீங்கள் எப்போ சார் ஆடிக்கு ஒரு வருஷம் அம்மாவுக்கு ஒரு வருஷம் ஒரட்ட வீடியோ போட்டுட்டு அதுலேயும் இந்த என்னது சொடக்கு போட்ட நிமிஷத்தில் அடுத்தடுத்த வாரத்தில் வரும்னு சொல்லி முடிச்சிட்டிங்க. ஒரு நிமிஷத்தில் அடுத்து பூரா எனக்கு அடுத்த பிரச்சனையை பூரா உங்கள் இந்த பிரச்சனையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் சைட்லேருந்து நின்று பார்த்து பேசுங்க சார். இன்னும் ஃபுல்லாக பேசினா இதை பற்றியே தான் பேசிக்கிட்டே இருப்பேன் போலக்கு. எனக்கு மண்டையும் தலையும் வலிக்கு என் பொழப்ப நடத்துகிறதே பெரும்பாடாக இருக்குது. ஏன்டா இருக்கிறோங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நான் வைக்கிறேன் சார்.